அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஸ்திரேலியா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா இது ஒரு அரசியல் செய்தி. இங்கே பாருங்கள், இதுதான் எலெக்ஷனில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றின தகவல்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதை போஸ்ட் பாக்ஸில் போடுவாங்க. நம்ம ஊரில் போஸ்டர்லாம் விட்றாங்களே, அது மாதிரி இது இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இவரை பற்றின செய்தியெல்லாம் அதில் இருக்கும். ரொம்ப விரிச்சு காமிக்கல, இருந்தாலும் நான் காமிக்கிறேன். இந்த பேஜை காமிக்கிறேன். இவர் தான் பிரசிடெண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா, அந்தோனி அல்பேனிஸ். இங்கே பாருங்கள், சரிங்களா? இதை பற்றி நான் சொல்கிறேன் இல்லைங்க. இந்த என்ன போட்டிருக்காங்கன்னா, மெம்பர் ஃபார் டாங்கினி. இங்கே பாருங்கள், இந்த பேர் பார்த்தீங்களா? இது என்ன சபர்பு, ஒரு ஏரியாவோட பேரான்னு பார்த்தா இது ஏரியாவோட பேர் கிடையாது. இப்போ தான் படித்தேன். அதாவது டெமி டோரத்தி டாங்கினி அப்படின்ற ஒரு பெண் 1943 செனட்டர் பதவியில் இருந்திருக்காங்க. முதல் பெண் இந்த ஏரியாவில், அதாவது இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில். அது அவங்கள கௌரவிக்கும் விதமாக இந்த பேரை வச்சுருக்காங்க இந்த பதவிக்கு. அதாவது இந்த எலெக்ஷனோட எலெக்ஷன் நடக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி ஒரு 27 ஏரியாக்களை சேர்ந்தது. இது நம்ம பகுதின்றதுனால இந்த மேப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த பகுதியோட மேப்பு. ஆனால் வேறு பகுதியில் வேறு கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. இப்போ நமக்கு 2 கட்சிகளோட பேப்பர் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, தும்மல் வர மாதிரி. ஒன்று இவர் லேபர் பார்ட்டி. அடுத்து இவர் லிபரல். இவரை பற்றி நான் சொல்கிறேன் இல்லைங்க, கூகுளில் படித்தேன். இவர் மலேசியாவில் பிறந்தவர். இவங்க வீட்டில் மொத்தம் 8 பிள்ளைங்களாம். 8 பிள்ளைங்கள இவர் தான் முதல் பிள்ளையாம். எவ்வளோ அப்போது, அதாவது நான் புகழ்ந்து பேசுகிறத சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன். முதல் பிள்ளைங்களாம் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. சில வீடுகளில் பொறுப்பாக இருப்பாங்க. இல்லை, பொறுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 8 பிள்ளைங்களுக்கு முதல் பிள்ளையாக பிறந்தவர். முதல்ல போலீஸில் வேலை பார்த்துருக்கிறார், மலேசியன் போலீஸில். அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருந்தது தான். அதுக்கப்புறம் டால்ஃபின் ட்ரெயினராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பவும் அவருக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு இங்கே இருக்கிற வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அந்த போலீஸ் ஃபோர்ஸ் அந்த கோர்ஸை படித்து இங்கேயும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகி ஒரு பெஸ்ட், அதாவது இந்த ஒரு வருஷமும் கொடுப்பாங்கள்ல, இந்த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களே, அது மாதிரி ஒரு இந்த இயர் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு அவார்டு கொடுத்துருக்காங்க இவருக்கு. யார்? நம்ம சாம் லிம். நான் லேபர் பார்ட்டி அந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் பார்க்கல, நான் ஜென்ரலாக இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சொல்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு. அதனால் அப்புறம் இவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது. இப்போ போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு, லேபர் பார்ட்டியில் இருக்கிறாரு. அப்புறம் இவரை பாருங்கள், இவர் யாருன்னா, இவர் மலேசியக்காரர். முன்னாடி சொன்னவர் சாம் லிம் மலேசியன். இவருக்கு மலேசியாவில் இருக்கிற ஒரு சைனீஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். கூகுளில் அப்படி தான் இருக்குது, சரியா? இவருக்கு மலாய் தெரியும், சைனீஸ் அதாவது மேண்ட்ரின் தெரியும், அடுத்து இந்தோனேஷியன் லாங்குவேஜ் தெரியும், அப்புறம் வழக்கமாக இங்கிலீஷ், அப்புறம் 4 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு. இவர் ஹோவர்டு ஓஎன்ஜின்னு போட்டிருக்கா. இவர் எப்படின்னா, இவர் சிங்கப்பூரில் பிறந்து வளர்ந்தவர். சிங்கப்பூரில் அந்த அங்கே மிலிட்ரியில் வேலை செய்யணும், மிலிட்ரி சர்வீஸ் கட்டாயம். அங்கே மிலிட்ரியில் இருந்தவர். அங்கே ஆஸ்திரேலியாவுக்கு கர்டன் யூனிவர்சிட்டி, எனக்கு தெரியும், அந்த பக்கத்து ஏரியா, ஒரு 2-3 ஏரியா தாண்டி இருக்குது. கர்டன் யூனிவர்சிட்டியில் படித்தவர். இவர் ஒரு ஐடி பிஸ்னஸ் ஓனர், ஐடி பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஓகே, ஹி மூவ்டு, ஒரு நிமிஷம் இருங்க, அண்ட் பில்ட் அ சக்ஸஸ்ஃபுல் ஐடி பிஸ்னஸ் ஹியர், சரியா? இந்த டேங்னிங்கிறது ஒரு 27 ஏரியாவை சேர்த்துருக்குது போல் இருக்குது. ஏன்னா அந்த மொத்த ஏரியாவை கணக்கு பண்ணி பார்த்தா அதை சபர்ப்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் சின்ன சின்ன ஏரியா சொல்லுவாங்க. ஒரு குட்டி ஊர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராமம் மாதிரி ஒரு சபர்ப். அதை ஒரு 27 இருக்குது இதுக்குள்ளே, இந்த டேங்கனிக்குள்ளே. இது டேங்னினா எதுவும் புதுசாக இருக்குது, இது எந்த நாட்டில் எந்த ஏரியாவில் இருக்குது? ஏன்னா இந்த ஏரியாவில் வாக்கு செலுத்தணும்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஆனால் டேங்னினா என்னென்னு எனக்கு தெரில, இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். இவரும்
போலீஸ் ஆஃபீஸ் இது மிலிட்ரியில் வேலை செஞ்சவர் ஐடி பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஸோ இவர் வந்து லிபரல் பார்ட்டி அது ஒரு பல் இந்த இடத்துல சந்து விட்டுருச்சு, அதனால் சரியாக சவுண்டு வரமாட்டேங்குது. அப்புறம் வந்து இதில் பெரிய பார்ட்டி நம்ம ஊரில் திமுக அதிமுக மாதிரி இங்கே வந்து லேபர். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா இப்போ இருக்கிற எந்த கட்சி வந்து பதவியில் இருக்குன்னா, எந்த கட்சி பதவியில் இருக்குது, இவர் தான் இப்போ தலைவர். யார்? அந்தோனி அல்பேனிஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா. இவர் வந்து இவங்க ஒரே பார்ட்டி, லேபர் பார்ட்டி லேபர்னால் தொழிலாளர் கட்சி. இவங்க வந்து லிபரல். சரியா? அப்புறம் இன்னொரு கட்சி இருக்குது, கிரீன்ஸ். இன்னும் வந்து நிறைய, அதாவது இந்த சுயேட்சையாக நிற்கிறவங்க அந்த மாதிரியெல்லாம் வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேப்பர்லாம் வரும். இப்போ இது 2 வந்திருக்கு, இனி அந்த பேப்பரும் வரும், போஸ்ட் பாக்ஸுக்கு வரும். அப்போ வந்து எப்போ எலெக்ஷன் நடக்கும், அப்புறம் வந்து போஸ்டல் ஓட்டு, அதில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அதை வந்து எப்படி கரெக்டாக அந்த இதெல்லாம் பண்ணி அதை சீல் பண்ணி ஃபுல்லாக அதை வந்து இந்த நம்ம அனுப்பிட்டோன்னா அந்த ஆஃபீஸர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் பக்காவாக இருக்கும். அது மாதிரி போஸ்டல் ஓட்டு இருக்குது. அதாவது வெளியூரில் வேலை செய்கிறவங்கலாம் போஸ்டல் ஓட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சில நேரத்தில் முன்கூட்டியே எலெக்ஷன் டைமுக்கு அந்த எலெக்ஷன் தேதிக்கு முன்னாடியே ஏர்லி போல், அதாவது கொஞ்சம் கரெக்டாக அந்த தேதியில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த சென்டர்லாம் திறந்துருக்கும். சிலருக்கு தேவைப்பட்டால் அப்போ போவாங்க. அப்புறம் எலெக்ஷன் டேட்னு ஒன்று இருக்கும், அதுதான் லாஸ்ட்டாக அந்த ஓட்டு போடுற டைமு. அதுக்கப்புறம் போட முடியாது. அந்த இப்போ வந்து என்ன சொல்கிறது, 10ஆம் தேதி எலெக்ஷன் டேட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 7ஆம் தேதியில் ஒரு எலெக்ஷன் இருக்கும். அப்புறம் அந்த போகலாம், ஓட்டு போட போகலாம், இல்லை அப்புறம் போஸ்டல் ஓட்டு பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி வாக்கு செலுத்தாமல் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது நீங்கள் வாக்கு செலுத்தலைன்னா பேப்பர் வரும், அதுக்கு வந்து அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? இது வந்து என்ன தேர்தல்னு சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஃபெடரல் எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன். சரிங்களா? இந்த மாதிரி எம்பி எலெக்ஷன் நடக்குது. இப்போ ஏப்ரல் மாதம் எத்தனாம் தேதி? ஏப்ரல் மாதம் 12 எதுவும் தெரியல, சரியாக தெரியல தேதி. இப்போ ஏப்ரல் மாதம், இப்போ ஏப்ரல் 12 கிடையாது, ஏப்ரல் தான் டைம் ஆகி போச்சு. இன்னும் சரியாக தெரியலையே. இருங்க போகணும். இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ மறுபடியும் செக் பண்ணணும் கரெக்டாக தேதி. ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த என்ரோல்மெண்ட்டு தேதி. சரியா? ஏப்ரல் 7 என்ரோல்மெண்ட்டு கடைசி நாள். இப்போ ஏப்ரல் மாதத்துக்குள்ளே தான் வரும் அந்த எலெக்ஷன் டைம். சரி, அதை நான் பார்த்துக்கலாம். நம்ம உங்கள் மாமா வந்து வாக்கு செலுத்தணும், அதனால் அது பார்க்கணும் தேதி எப்போன்னு சொல்லி ஞாபகப்படுத்தணும். சரிங்களா? அதாவது இந்த பேப்பர் வந்து இப்போ இங்கே வந்து போஸ்டரோ இல்லை வந்து மைக்கில் பேசுகிறதெல்லாம் கிடையாது. அதாவது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி. சரிங்களா? நம்ம வந்து இதையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ண விரும்பல. இது பேப்பர் இங்கே வருது பார்த்தீங்களா, இதை வந்து பார்க்குறது, அதை வச்சு தான் வாக்கு செலுத்துவாங்க. என்னென்ன அவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க அதெல்லாம் வந்து இந்த பேப்பர்லேயே தான் இருக்கும். அப்புறம் வந்து முக்கியமான எலெக்ஷன் டைமில் வந்து டிவியில் பேசுவாங்க, அந்த மாதிரியும் பார்ப்பாங்க. நம்ம ஊரில் மாதிரி இல்லை, கொஞ்சம் அங்கே வந்து உண்மை செலவுனா நம்ம நாட்டில் நிறைய செலவு பண்ணுறாங்க, நிறைய காசு செலவாகுது, இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு வந்துக்கிட்டு. ஏன்னா வந்து அது அப்படியே நம்ம பழகிட்டோங்க, அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ வந்து எலெக்ஷன் வந்து இந்த ஏப்ரல் இப்போ எத்தனாம் தேதி? இருங்க, 17, 18, இப்போ 18, 17 சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் ஃபோனை பார்த்தா தெரிய போகுது. ஏப்ரல் 17ஆம் தேதி தான் இன்றைக்கி. ஆமாம், நான் ஏப்ரல் 18 பேசிக்கிட்டு இருக்கேன், நைட்டு 12 மணிக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து இந்த எலெக்ஷன் தேதி எத்தனை மணிக்கு போகணும் வரணும் எல்லாத்தையும் பார்க்கணும். இனிமேல் தான் சரியாக அந்த தேதி எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.